வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் இடம் சாதாரணமான ஒரு சுற்றுலா தலம் அல்ல. பல நூற்றாண்டுகளாக போர்களையும் பேரரசுகளின் எழுச்சிகளையும் வீழ்ச்சிகளையும் பார்த்து இன்னும் கம்பீரமாக நிற்கும் ஒரு வரலாற்று சின்னம். அதுதான் செஞ்சிக்கோட்டை. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோட்டை இந்தியாவின் மிக வலிமையான மலைக்கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோட்டையை பார்த்த பல வெளிநாட்டு வரலாற்றாசிரியர்கள் இதை கிழக்கின் ராய் என்று அழைத்துள்ளனர். ஏன் இந்த கோட்டைக்கு அவ்வளவு பெருமை? வாங்க தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, நாம் தற்போது பார்க்கும் இந்த செஞ்சிக்கோட்டை சுமார் 800 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டது. வரலாற்று குறிப்புகளின்படி இந்த பகுதி முதலில் ஆனந்தகோன் என்ற அரசர் ஆண்டதாக கூறப்படுகிறது. அவர் இந்த மலையின் இயற்கை பாதுகாப்பை பயன்படுத்தி கோட்டையை உருவாக்க ஆரம்பித்தார். காலப்போக்கில் இந்த கோட்டை பல மன்னர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது. விஜயநகர பேரரசு, மராத்தியர்கள், முகலாயர்கள், நவாப்கள், பிரெஞ்சு, ஆங்கிலேயர்கள் என பல அரசர்கள் இந்த கோட்டையை கைப்பற்ற முயன்றனர். ஆனால் இந்த கோட்டையை வெல்வது எளிதான விஷயம் அல்ல. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கும் இந்த மலைப்பகுதி ராஜகிரி கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. செஞ்சிக்கோட்டையின் முக்கியமான மற்றும் மிகவும் பாதுகாப்பான பகுதி இது. ராஜகிரி மலையின் உயரம் சுமார் 800 அடி. இந்த உயரமான மலைகளில் உச்சியில் இருந்தே எதிரிகளின் நகர்வுகளை கண்காணித்துள்ளார். எதிரிகள் தொலைவில் வந்தாலும் வீரர்கள் முன்கூட்டியே அறிந்து தயாராகிவிடுவார்களாம். அதனால்தான் இந்த கோட்டை பல ஆண்டுகள் எதிரிகளுக்கு சவாலாக இருந்தது. நண்பர்களே, நாம் இப்போது பார்க்கும் கற்கள் வெறும் கற்கள் அல்ல. ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்று கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த மதில்கள் பல போர்களை பார்த்திருக்கின்றன. பல வீரர்களின் இரத்தத்தையும் தியாகத்தையும் பார்த்திருக்கின்றன. இந்த காலத்தில் இங்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. ராஜகிரி கோட்டைக்குள் சென்றால் பல முக்கியமான கட்டிடங்களை பார்க்க முடியும். தானிய களஞ்சியம், படைவீரர்கள் தங்கிய இடங்கள், குதிரை லாயங்கள், கோவில்கள், குளங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே அக்கால மக்களின் திறமையை நமக்கு உணர்த்துகின்றன. இன்னும் அந்த கட்டிடங்களில் சில பகுதிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கோட்டையின் மிகப்பெரிய பலம் அதன் இயற்கை பாதுகாப்பு. சுற்றிலும் உயரமான மலைகள், கடினமான பாதைகள், வலிமையான மதில்கள். இதனால் எதிரிகள் உள்ளே நுழைய மிகவும் கடினமாக இருந்தது. அதனால்தான் பல ஆண்டுகள் இந்த கோட்டை வெல்ல முடியாத கோட்டையாக இருந்தது. நண்பர்களே, 2025ஆம் ஆண்டு செஞ்சிக்கோட்டை மிகப்பெரிய பெருமையை பெற்றது. உலக பாரம்பரிய பட்டியலில் அதிகபூர்வமாக சேர்க்கப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் மட்டுமே இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள இந்த வரலாற்று பொக்கிஷம் உலக அரங்கில் அங்கீகாரம் பெற்றது. நமக்கு பெருமையான விஷயம். நான் இந்த இடத்திற்கு நேரில் வந்தபோது இந்த மதில்களையும் இந்த மலைகளையும் இந்த வரலாற்று சின்னங்களையும் பார்த்தபோது ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அரசர்கள், வீரர்கள், மக்கள் அனைவரையும் நினைவுகளுக்கும் இங்கே இன்று உயிரோடு இருப்பது போல தோன்றியது. நண்பர்களே, உங்களுக்கு வரலாறு பிடிக்கும் என்றால் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சிக்கோட்டைக்கு வந்து பாருங்கள். புத்தகங்களில் படிக்கும் வரலாற்றை நேரில் உணர முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான வரலாற்று இடத்துடன் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. வாங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து இந்த வீடியோவிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய். எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துக்கு போனீங்களா நீங்கள் நல்ல ஒரு உணர்வை நீங்கள் உணர்வீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. அந்த இடத்தெல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் கட்டிடத்தை எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். எனக்கே ஒரு என்னடா இப்படியெல்லாமா அமைச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சுங்க. ஓகேங்க, டாட்டா, பாய் பாய்ங்க. அடுத்த